வணக்கம் வணக்கம். ஏன் அடிக்கிறிய? உக்காருங்க. மழை வேஞ்சு கிடக்கு, உக்காந்தா சவுதி விட்டுங்க ஐயா. வந்துட்டாருடி என் ஹீரோ. சாத்விகம், சாத்திக்கிட்டு நில்லு. ஐயோ, என்னது உள்ள போகும்போது ஒன்று இருந்துச்சு, வெளில வந்தா 2 மூணு இருக்கு. நீங்க முதல்ல சொத்தக்குறீங்க. நானும் எங்க அம்மாளுக்கு தான் பிறந்தேன். நானும் கூத்தி ஆளுக்கா பிறந்தேன். ஆபடாடி கூத்தி ஆளுக்கு தாட்டா பிறந்தேன். போடு, அப்ப சொத்து பூரா நமக்குதான். உனக்கு இந்த சொத்து வீடு அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. எனக்கு ஒரு சல்லி பைசா கூட வேண்டாம். நீ எங்க கையெழுத்து போட சொல்றியா சொல்லு, நான் கையெழுத்து போடுறேன். ஐயோ அப்பா, கவலைப்படாதடா, கையெழுத்த பார்த்து தான் போட போறேன். திருப்பி டபால்ட்டு தான் வருவேன், பிடிக்கிடுவோம். சூப்பர்ப்பா. ஏய்யா படையப்பா, சொல்லுங்கப்பா. நீ உன் தங்கச்சியை காப்பாத்துவ, உங்க அம்மாவை காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஏன் அதுக்கிட்ட சாகாவா கிடக்குதுங்க? நல்லா தானே இருக்குதுங்க, அப்புறம் எதுக்கு காப்பாத்துற? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பு. உங்க அம்மாவையும் உன் தங்கச்சியையும் கடைசி வரைக்கும் கண் கலங்காம ஒரு குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறவேன்னு சொல்றப்பு. எதுக்கு குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறதுக்கு பால்வாடி ஸ்கூல்ல நடத்துற? அட கொப்பை தண்டாடே படையப்பு, பாடைய கட்டிருவப்பு, பாத்து இருந்துக்க. எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்காத. இப்ப எதுக்கு நீ அழுகுற? உன் வயலை திட்டதுனால தாக்கிக்க முடியலையோ? இல்லங்க, புதுசா 4 புடவை வாங்கினங்க, கல்யாணத்துக்கு கட்டலாம்னு. அத ஒரு தடவை கூட கட்டி பார்க்காம வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வரனே, அத நினைச்சாதாங்க வலிக்குது. வீடா போட வேண்டவனே, நான் இங்க கோடிக்கணக்கில் சொத்தை விட்டுட்டு வாரேன். அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம 4 புடவைக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நம்ம 3 பேர் மட்டும் வாரா. உன் தங்கச்சி எங்கப்பா? அதுவாப்பா, அது வந்து ஏதோ அந்த படிச்ச சர்டிபிகேட்லாம் வீட்டுல இருக்கு, அதை எடுத்து வரட்டு போயிருக்குப்பா. அப்படி என்னத்தை படிச்சு கிளிஸ்டான்னு சொல்லி மேடம் சர்டிபிகேட் எடுக்க போயிருக்காங்க. பூரா படத்துலயும் பெயிலு, ஔவையார்னு எழுதி போட்டா புலவையார்னு படிக்கிறடாயி, அதுவே சர்டிபிகேட் தேடி போயிருக்கு. நீ ஏப்பா போல? அது வந்துப்பா, அது லேசா மறந்துட்ட. ஐயோ, இப்ப இதுக்கு வேற இருந்தாலும் ஏதாவது திட்டு வர. ஏப்பா, நீ என்ன அழுக ஆரம்பிக்கல? வெரி குட். என்ன நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்லங்க, பாப்பா உள்ள போனது தெரிஞ்சிருந்தா அதுகிட்ட அந்த புடவையை எடுத்து வர சொல்லிருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டேனே. அடே கொப்புராடே, கொப்பை தந்தாரே. ஊருக்கே ஒரு கவலை, உனக்கு ஒரு கவலையா? ஒழுங்க மரியாதையா மூடிட்டு வா, இல்ல நெருப்பு வச்சு கொளுத்தி விடுவேன். அப்புறம் படையப்ஸ், நீ உன் தங்கச்சியை காப்பாத்துவே, உங்க அம்மாவை காப்பாத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பரம்பரையா நம்ம வீட்டுல இருந்து செஞ்சு வரத நீ மறக்க கூடாது. நீங்க எதப்பா சொல்றீங்க? ஆனா அதான்டா, பஞ்சாயத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு சம்மதமானு கேப்போம்ல, அது. ஓ, ஓகேப்பா. இப்ப யாருக்காவது சம்மதம் இல்லாட்டி தாம்பளத்தை கொண்டு அந்த கிணத்துக்குள்ள போட்டுடா தானப்பா? அதேதாப்பா. ஆனா தாம்பளத்தை அப்படியே கொண்டே போட்டுறாத, அதுல உள்ள தேங்காய் வெட்டிரு. தேங்காயவா? எதுக்குப்பா? பின்ன ஒரு தேங்காய் 40 ரூபா போடுறாங்க, கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா உங்க அம்மா சட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறவா இல்ல? ஓ ஆமால, சரிப்பா. ஏப்பா, நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரே ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வாங்க போ. ஏப்பா, எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? கடைசியா ஒரு தடவை உட்காந்து வரட்டு போயிட்டு தூட பிடிச்சு மட்டையை போறதுக்கா? ஐயா, கண்டுபிடிச்சிட்டாரே. இப்ப என்ன பண்ணுவேன்? உள்ள இடமா வீரவாசனம் எல்லாம் பேசுறீங்க. பங்களால போறதா பங்களால மட்டும்தான் வாழணுமா? குடிசையில நாள வாழ முடியும் அப்படின்னு இப்ப என்ன குடிசையில வாழ வலிக்குதா? சாக போறீங்க? ஆமாடா, எனக்கு குடிசையில வாழ வலிக்குதுதான்டா. என்னடா என்ன பேச வைக்கிறியா? அந்த பங்களால உள்ள தூட மட்டும் தான் புடிச்சுக்கிட்டு சாக முடியும் நினைக்கிறியா? இதுவே தூடுபாடுதான் இருக்கு, இதை புடிச்சுக்கிட்டே சாவுறே. அப்பா வேண்டாப்பா. அப்பா, ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அப்பா எதிரிக்கப்பா. ஐயோ, செத்திக்க, வீட்டுக்குள்ள போய் செத்துறதா அந்த புடவையாவது எடுத்து வந்துருப்பே. படையப்பா, உன் தங்கச்சிக்கு நிச்சயம் பண்ணிவிட்டு அங்க உன் சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் மச்சான். எட்ரா டிராக்டர்? அந்த டிராக்டர்ல போனா விடுந்துரும். சரி வாங்க, அப்ப குறுக்க நடந்து போ. ஐயோ, நடந்து போனா சாப்பாடே முடிஞ்சிடும். அட திண்டு கபடாட்டி. ஏய்யா, என்னையா நடக்குது இங்க? ஒலிம்பிக் போட்டி நடக்குது, டிராக்ல இறக்கி விடுற, ஓடுறியா? இங்க யாரு இந்த நக்கல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத? என்ன அதெல்லாம்? அதானே, என்னையா அதெல்லாம்? ஒரே சாம்பார் வாடையா அடிக்குது, கறிக்குழம்பு கிடையாதா? ஐயோ, இந்த வீடா போட வேற. டேய், வாயை புடுக்கிட்டு சும்மா நில்லு. படையப்பாவை நிச்சயம் பண்ணிட்டு இப்ப என்ன இல்ல என் தங்கச்சியா? ஓ சாரி மாத்தி சொல்லிட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. தக்காளி ஒரு நிமிஷம் நம்மள வாடவெல்லாம் மாத்திட்டானே அந்த கலட்டு பையன். படையப்பாவோட தங்கச்சியோட நிச்சயம் பண்ணிட்டு இப்ப படையப்பாவோட சித்தப்பாவோட மகளை கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? யோ,
பையனை பத்தவன் நான். என் மகனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாரை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணேன். அதை கேட்க நீ யாரியா? என்னங்க இப்படி கட்டுப்படியா? இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க எல்லாம் இவரும் ஒரு ஆளு. பெரிய தலைக்கட்டு. தலையா பார்த்தா தெரியல? தம்பி கொஞ்சம் சும்மா இறப்பா. அப்படியே யாரும் பார்க்காதப்ப கூட்டத்தோட கூட்டம் போய் அந்த 4 புடவைய லவுட்டிட்டு வந்தா என்ன? என்னவா எதுவுமே பேசாம இருக்கிறீங்க? அது அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிற ஐயா. ஓ அப்படியா, சரி நில்லுங்க. யோ பெருசு, நீ ஏதாச்சும் பேசி விடியா? அதான் பாயிண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வந்துருச்சு. யோ கக்கூஸ் அந்த பக்கம் இருக்கியா? அட சும்மா ஐயா. இப்ப என்ன சொல்ல வந்து டவுசரோட இருப்பாங்க. ஐயா மறந்து வச்சு. ஐயா உங்க அண்ணன் செத்து 1 வாரம் கூட வரல, அதுக்குள்ளேயே அவர் வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அச்சதை போடுறீங்களே. எது அவர் வீடா? யோ இது ஏன் வீடியா? இந்த வீட்டை என் பேர்ல பதியும் போது நீனு தானே இருந்த. 5000 ரூபாய் காசை வாங்கிட்டு சாட்சி கையெழுத்து கூட போட்டியே, மறண்டியா? எது சாட்சி கையெழுத்து போட்டியா? யோ நீ யார் பக்கையா? அது வந்து படையப்பா. போட்டு சொல்லடா பொத்து. உடனே போய் பஞ்சாயத்து கூட்டு வந்த பாத்தியா? சரி இப்ப யார பேச விடுறது? ஏபா நீங்க எதுவும் பேசுறீங்களா? அந்த புடவையெல்லாம் இன்னும் வச்ச இடத்துல இருக்குமா? இல்ல அந்த குழந்தைனார் கம்னாட்டி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அள்ளி கொடுத்துருப்பானா? கொடுத்துருப்பேன். அவன் கையில கட்ட முளைக்க நிக்கிறான் பாரு, அமைதி படைய அசிஸ்டன்ட் மாதிரி. இது என்ன அதிர்ச்சியில் தான் இருக்கு. சரி வேற யார பேச விடுறது? படையப்ஸ் நான் பேசவா? நீ பேசுவியா? என்ன படையப்ஸ் இப்படி கேட்டுப்பட்ட? இப்ப பாரு நான் அப்படி பேசுறேன்னு நாக்க பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கறேன் பாரு. கேளு பாப்போம். ஏயா நீங்க தான் ஊருக்குள்ளே பெரிய பணக்காரங்களா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எப்படி சூப்பரா? இது நிறைய உங்கள்ட்ட எல்லாம் பணம் காசு இருந்து என்ன பிரயோஜனம்? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அப்படிதான். டேய் என்னடா வாயிரம் பண்ணிடுது? எதுக்குடா அப்ப எங்களை திட்டிக்கிட்டு இருக்க? பின்ன திட்டாம என்ன சொல்ற? கல்யாணத்தை சிம்பிளா பண்றியே சரி, வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சாம்பார ஊத்துறீல, வெக்கமா இல்ல? கறிக்குழம்பு ஊத்துனா என்ன கேடு உங்களுக்கெல்லாம்? எப்படி அட திண்டி பாட. ஆட இதுக்குதே அப்படி நேரம் கத்திக்கிறதையாக்க. அவசர கல்யாணம்ல அதான் கிடா கிடைக்கல, அதனால செய்வத்தை போட்டா இன்னும் 2 நாள் கழிச்சு எங்க வீட்டுல விருந்து வைக்கிறேன். அப்ப சொல்லி ஒரு வந்து நல்லா தின்னுட்டு போ. அப்படியா? அப்படின்னா ஓகே. என்ன படையப்ஸ் கிளம்புவோமா? அட எதுக்கு இப்ப மாப்பிள்ள முறைச்சுக்கிட்டு இருக்காரு? என் தங்கச்சியே சும்மாதான் இருக்கு. என்ன அதுவும் முறைக்குது? ஏயா அது பாட்டுக்கு டயலாகே இல்லாம சும்மாதான் இருந்துச்சு. அது சும்மாதான் இருக்குன்னு தூண்டி விட்டு இப்ப பாரு சும்மா முறைச்சுக்கிட்டு இருக்கு. படையப்பா நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர்றேன். அட அப்புறம் என்ன, என் தங்கச்சியே சொல்லிருச்சு. டேய் இதுக்கப்புறம் எவனும் இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது, எல்லாம் கிளம்ப. ஆனா ஒரு கண்டிஷன், நான் வாழ்ந்த ரூம்ல தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன். அப்பா என்னப்பா இதெல்லாம்? அட நீ வீட்டுக்கு கிளம்புடா, நான் வாங்கி வச்ச அந்த புடவை எடுத்து வந்துடுறேன். எது அந்த புடவையா? ஏப்பா இன்னும் பார்த்த புடவை நீ மறக்கல? மறக்கிற விஷயமா அதெல்லாம்? சரி நீ கிளம்பு, நான் போய் அந்த சேலையை தேடுறேன். ஏப்பா என்னப்பா அது தனியா ஆசீர்வாதம் வாங்க கூப்பிடுது? இது பகலா கட்டி கிழக்கிற கோவத்துல பத்திரிச்சு வச்சிருப்போம். அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. என் தங்கச்சி எது பண்ணாலும் சரியாதான் இருக்கேன். ஒருவேளை தப்பாவே இருந்தாலும் அதுவும் சரியாதான் இருக்கு. போய் ஆசீர்வாதம் வாங்க போ. சரிப்பா. ஆமா இப்படி என்ன வார்த்தை சொன்ன? என்ன வார்த்தை? ஓ அதுவா? டேய் போய் ஆசீர்வாதம் வாங்கடா. சும்மா ஏன் பிஜிஎம் போட்டுக்கிட்டு என்கிட்டே வர்ற? நீ சொல்லுப்பாடா அப்புறம் போறேன். தர்றா ஒழுங்கா போயிரு, இல்ல பிஜிஎம் புடிங்கிருவேன். ஓ ஷிட், உன்னை இன்னொரு நாள் கவனிச்சுக்கிறேன். சத்தம் போடாதேப்பா, அம்மா வராங்க. எது அம்மாவா? ஏயா உங்க அம்மா என்னம்மா சாபம் இருக்கு? அட எங்க அம்மா இல்ல மாப்ள, உங்க தங்கச்சி நீலாம்பரி அம்மா. வாமா, ஏன் லேட்டு? லிப்ஸ்டிக் போட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா? அது இப்போதைக்கு நீ அப்பா பிறக்கிற லேட்டா வந்தது கேட்டது தப்பா? தாலி கட்டுற நேரத்துக்கு வர சொன்னா கரெக்டா சாப்பாடு நேரத்துக்கு வந்திருக்கு. சரி வந்துட்டேன், போய் சாப்பிடு போ. அப்பா இந்த பிள்ளைய கூட்டி கூட பத்தியில அந்த கார்னர் சீட் இருக்குல்ல, அதை புடிச்சு கொடுத்து சாப்பிடவே. ஐயோ மாப்பிள்ள, அந்த சீட்ல நான் உட்காந்து சாப்பிடலான்னு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஏயா இது என்ன ட்ரெயின் டிக்கெட்டாயா ரிசர்வ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்? சரி தொலைட்ட பக்கத்துல உள்ள சீட்டையாவது பிடிச்சு கொடு. ஐயோ மவனே, அதுல நான் உட்காந்து சாப்பிடலான்னு இருக்கேன்டா. முறைக்காதையா, ரொம்ப பசிக்குது. சுகர் மாத்திரை வேற போடணும். நான் ஒன்னும் இங்க விருந்து சாப்பாடு சாப்பிட வரல. அவசரமா உன் கல்யாணத்தை பத்தி யோசிச்சியே, என் வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாத்தியா? அட பைத்தியா, இன்னும் அந்த படைய நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? அட அந்த படையப்பெல்லாம் ஒரு ஆளா? உனக்காண்டி ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளையா இருக்கிறேன். யார் நீயா? இப்படி காசு வச்சிருந்து துணி கடையில எக்ஸ்ட்ரா கட்ட பேக்கு சண்டை போடுற பையன் நீ எல்லாம் ஃபாரின்ல இருந்து மாப்பிள்ளையா இருக்க போறியா? சும்மா வாயிக்கிட்டு ஏதாச்சும் உருட்டிக்கிட்டு இருக்காதப்பா. அட சும்மா இருறா, என் மேலுக்காண்டி 1000 என்ன 10,000 மாப்பிள்ள கூட இறக்குவேன். அட எதுக்குங்க அத்தனை தூரம் போறீங்க? என்கிட்ட 2 பசங்க இருக்கானுங்கல்ல. ஆமால, உங்க பையக்கு என்ன பண்றாங்க?
அட நம்ம பைபாஸ்ல மல்டிநேஷனல் ஆஸ்பத்திரி இருக்குல்ல. ஆமா, அங்க என்ன டாக்டரா இருக்காங்களா? இல்லைங்க, அந்த ஆஸ்பத்திரி காம்பவுண்டுக்கு பின்னாடி மாடு மேய்க்கிறாங்க. எது மாடு மேய்க்கிறாங்களா? ஏயா மாடு மேய்க்கிறவங்களுக்கு தகச்சியை கொடுக்குறியா? அட மாடு மேய்க்கிறாங்கன்னு குறைவாட போட்டுறாதீங்க மாப்பிள. சமீபத்துல ஆடு மேய்ப்பாங்க. அட யாரா இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசிக்கிறீங்க. இதரு வாயை பிடிக்கிட்டு இல்ல உன் வாரம் இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி விடுவேன். அட இவங்க கிடக்குறாங்கம்மா. நான் நிஜமாவே உனக்காக ஃபாரின்ல இருந்த மாப்பிள்ள இருக்கிறேன். நீங்க எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் அதுல ஒருத்தன் கூட படையப்பனுக்கு ஈடாக மாட்டான். அப்படி என்னத்தை படையப்ப படி கிழிச்சிட்டியா? படையப்ப மாதிரி பாம்பு பிடிக்க தெரியுமா? இல்ல படையப்ப மாதிரி டான் டடடன் டான் 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 டட அப்படி பிபியாவது வாசிக்க தெரியுமா? இல்ல அட்லீஸ்ட் படையப்ப மாதிரி பூமர்த்தனமாவது பண்ண தெரியுமா? நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்துல நான் வாழ்ந்தா அது படையப்ப கூட மட்டும்தான். அதுக்கு ஏற்பாடு பண்ற வழிய பாருங்க. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆட பாருதியா? கல்யாண செலவு மிச்சம். ஓட்டுக்கு 130 ரூபா சேர்த்து கொடுத்து ஜெயிச்சிட வேண்டியது. பாட்ட போடுறா பணக்காரனாவிடும். இந்தா போறேன். வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மறை முட்டு லட்சியம். வலைகளை முட்டடுவா. ஏடா இவ்வளவு பிஸி இருக்கல, நான் வலையை முட்டி சாவிடு. என் சொத்த போட்டு ஆட்டை போட்டு அதானே உனக்கு? ஐயோ அப்படி இல்ல படையப்ஸ், நீ ஏன் தப்பா நினைக்கிற? நான் வேணா உனக்கு கண்டில அடா அது லிரிக்ஸ்டா. லிரிக்ஸ மாத்தி பாரு. வெற்றி கொடி கட்டு மலைகளை வெட்டும் வரை வெட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு முடியெடு படையப்பா. ஏதோ முடி எடு படையப்பாவா? ஏடா அதை வச்சுதான் ஸ்டைல் பண்ணி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க. அதை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் கூலி எலக்ட்ரிக் சேர்ல போய் உட்கார வேண்டியதா? அட என்ன படையப்ஸ் மாத்தி பாடினாலும் திட்டுற. நீ பாடவே வேண்டாடா. ஒரு வருஷம் கழிச்சுட்டு போட சொல்லு, அதுக்குள்ளே பணக்காரனாயிரு. 1 year later. சில வருடங்களுக்கு பிறகு ஏனுங்க உங்களை பாக்குறதுக்கு பாம்பு பிடிக்கிற படையப்படம் வந்திருக்கிறாருங்க. என்ன படையப்பா, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டியா? ஷாக்கு ஆகல, பேக்கு ஆகல. ரொம்ப தூக்காத, பாவாடை தெரியுது கீழே இருக்கு. நினைச்சண்டா, நீ இன்னும் திருந்தவே இல்லல்ல? அவன் எப்படிவா திருந்துவ? அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவே? நீயாடா எங்க இருந்துடா வந்தவனுக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட கொடுக்கல. நீ எல்லாம் பரம்பரை கௌரவத்தை பத்தி பேசுற. டேய் அப்படிதாடா பண்ணுவா. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே பெருசு. இதுல என் தங்கச்சிக்கு ஈக்குவலா உட்கார வேற நடக்கிறியா? இட்டுக்கிட்டே பேசு. அப்படியெல்லாம் நிக்க முடியாது கதா. இப்ப பாரு என் சூப்பர் பவரை வச்சு எப்படி உட்கார்றேன்னு. எது சூப்பர் பவரா? அப்படி என்ன சூப்பர் பவர்? அதாவா ஸ்டைல். இளவு இதத்தே சூப்பர் பவர் சொன்னியா? இப்ப பாரு கிறுக்கு தடவை ஏதாவது ஒன்று பண்ணுவேன். யா 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 எந்த வர மாட்டேங்குது. யா ஐயா என்ன ஆச்சு இதுக்கு? நீ இப்படி ஏதாவது கிறுக்கு தடவை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்படி அதனாலதான் காலையில பட்டின இருந்து ஆளை கூட்டியாவது வெல்டு வச்சிருக்கேன். ஒன்னால அந்த ஊஞ்சலை இழுக்கவே முடியாது. ஐயோ அப்ப இன்னைக்கு ஸ்டைல் ஃபெயிலா? சாண்டி பாய் பிரகாஷ், உனக்குள்ள இவ்வளவு அறிவா? ஆமாடா. ஆனா அந்த பிளான என் தங்கச்சி போட்டு கொடுத்தது. ஐயோ இவளா? இவகிட்ட நம்ம தோக்க கூடாது. என்ன படையப்பா, முதல் தடவையா துண்டு தொங்குது போல இருக்கு. துண்டு மட்டும் இல்ல, இனிமே எல்லாமே தொங்கிரும். இனிமே நீ பட போற அவமானத்துல ஊர் முன்னாடி ஒரு தலை தொங்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அவமானம் தாங்க முடியாம நீயே தூக்குல தொங்கிடுவ. அது என்ன லூஸ் மாதிரி சிரிக்கிற? ஏதோ உருட்டை ரெடி பண்ணிட்ட. என்ன கதா நான் பண்ண பிராக எல்லாரும் உண்மை நம்பிட்டீங்களா? நான் ஒண்ணு இந்த ஊஞ்சல இறக்கி பாஸ் பேஜியை போட்டு அதுல ஏறி உட்காருங்கிறது காட்டி இந்த துண்டை வீசல. வர்ற வழியில லேசா தூரல், அதுல துண்டு நனைஞ்சு போச்சு. அதை காய வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு? நினைச்சா இப்படிதான் ஏதாவது உருட்டு வேண்டு. வயசானாலும் நீ ஸ்டைல் பண்றன்னு மொக்க வாங்குறதும், அந்த மொக்கைய சமாளிக்க வாயிலேயே வடை சுடுற அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. அது கூடவே பிறந்தது. என்னைக்கும் என்னை விட்டு போய் தொலையாது. எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? யாரு நான் உள்ள வரும்போது குட்டையா கும்பல் ஒன்று போடுச்சு, அதுவா? சூப்பரா இருக்கு. அது எப்படி ஓ வீட்டுல மட்டும் வேலைக்காரிக்க சூப்பரா இருக்கு? எது அடச்சி, நான் இவ்வளவு கேட்கலையா? பின்ன வேற யார சொன்ன? சமயக்காரியா? இரு பாத்துட்டு வரேன். டேரே இருடா,
ஏதோ சீரியல்ல வர ஹீரோ மாதிரி வேலைக்காரிக்கிறத கேட்டாலே குசி ஆயிடுற. என் தங்கச்சி சொல்றது மட்டும் இந்த வீட்டுல உள்ள வேலைக்காரி கிடையாது. இத வேற யார சொன்னா? நீ கல்யாணம் பண்ணிருக்கிறியே என் வீட்டு வேலைக்காரி, அவளை கேட்டேன். ஓ அவளா? இருக்கா ஏதோ இருக்கா. என்ன ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொல்ற? பிடிக்கலையோ? அவளுக்காக தானே என்ன வேணான்னு ஒதுக்குன. அந்த நாள்ல என் குடும்பம் எவ்வளவு அவமானப்பட்டுச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாரு, அதெல்லாம் பழைய விஷயம். அதெல்லாம் எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்திட்டு? இல்ல, அத நீ ஞாபகப்படுத்தி பாரு. சரி, இப்போதைக்கு டைம் இல்ல. பார்ட் 3ல ஞாபகப்படுத்தி பாக்குறேன். பார்ட் 1 வரும்போது தங்கம் 40,000 இருந்துச்சு. இப்ப பார்ட் 2 வரும்போது தங்கம் 1 லட்சத்தை தாண்டி போயிருச்சு. இனி பார்ட் 3 வர்றதுக்குள்ளேயே தங்கம் 2 தாண்டி போயிடும் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. அதனாலதான் எங்களுக்கு நாங்களே கமெண்ட் பண்ணிக்கிட்டோம்.